வெல்கம் டு அவர் சிக்ஸ் மேக்ஸ் சேனல். ஏற்கனவே நம்ம 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் மார்க் போட்டிருந்தோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போது இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, சரிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஷின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ 6 கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஒன் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர், அதாவது பிடிஏ 6 கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட் ஒன் கொஷின் பேப்பர், ஒன் மாடல் கொஷின் பேப்பர், ஓகேவா, ப்ளஸ் 9 பப்ளிக் கொஷின் பேப்பர், 9 பப்ளிக் கொஷின் பேப்பர். இதில் தான் நம்ம வந்து இப்போ கொஷின்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த கொஷின்ஸாக லைனாக பார்க்க போகிறோம். 6 + 1 7, 7 + 9 16 கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 16 கொஷின் பேப்பர்ஸ். ஸோ 16 கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் மோஷன் லெசன், ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன். ஸோ இனர்ஷியா, டிஃபைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் கிவ்ஸ் கிளாசிஃபிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். தென் மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள் நம்ம நிறைய கொஷனில் பார்க்கலாம், கேட்டிருப்பாங்க. தென் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், கேட்டிருப்பாங்க. தென் நியூட்டன் செகண்ட் லா வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின். நியூட்டன் செகண்ட் லா அடிக்கடி கேட்பாங்க, தேர்ட் லாவும் கேட்குறாங்க. ஸோ ஆஸ்ட்ரோனாட் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் ஷட்டில். ஃபஸ்ட்டு இனர்ஷியா, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு, மொமெண்ட்டு, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், நியூட்டன் செகண்ட் லா, ஆஸ்ட்ரோனாட் ஃப்ளோட். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இனர்ஷியா, இந்த மாதிரி கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்ட்டு, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸு, நியூட்டன் செகண்ட் லா, ஆஸ்ட்ரோனாட் ஃப்ளோட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா சொன்னல. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 3 இயரில் வந்திருக்கு. ஏப்ரல் 24, ஆகஸ்ட் 22, பிடிஏ 3 3 இயரில் வந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட. ஓகேவா, நல்லா படித்து வச்சுங்க. இனர்ஷியா 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். திஸ் இஸ் ஆல்சோ நோட்டபிள் கொஷின். சரியா, நோட்டபிள் கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இது நம்ம அடிக்கடி நம்ம குவார்ட்டர்லி பேப்பர் வந்து ஆஃப் இயர்லி பேப்பரில் கூட பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இது வந்து பிடிஏ 5லையும் ஏப்ரல் 23 இயர்லையும் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இந்த 4th கொஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் உடனே படிக்க வேண்டிய கொஷின். சரியா, 4th கொஷின் என்னென்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். ஓகேவா, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அண்டு மேத்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன், ஜூன் 23. ஒரு கொஷின் நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து நான் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கேன். ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் லெசனில் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சொல்லியாச்சு. நம்மளுக்கு இவ்வளோ தான் ஃபஸ்ட் லெசனில். தென் வி வில் மூவ் ஆன் டு த செகண்ட் லெசன், ஆப்டிக்ஸ். ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ், ஸ்னெல்ஸ் லா, தென் ரே டயக்ராம் பிட்வீன் எஃப் அண்ட் 2F. இது 3 கொஷினுமே நோட்டபிள்னால் உடனே படிச்சிடணும்னு அர்த்தம். சரியா, தென் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஓகே, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டு. தென் ரேலியஸ் லா ஆஃப் லேட்டரிங். இது வந்து ரிப்பீட்டட் ஃப்ரம் கோட்டலி இட் செல்ஃப். தென் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், மயோபியா. ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க, நிறைய கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் பாருங்கள். பிடிஏ 3, ஜூன் 23, ஜூலை 24, 3 இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்னெல்ஸ் லா, F and 2F, ray diagram with between F and 2F, dispersion of light, rays law of scattering and convex lens, myopia. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதோட 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ இன் கலர் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, இது ரிப்பீட்டடாக வந்த கொஷின். ஓகேவா, நான் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்கும்போது இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுவேன். டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட் இன் கலர், எல்லாம் செலக்டிவ் கொஷின் தான் எடுத்துருக்கோம். சரியா, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக அது முதல் படித்து முடிச்சிடுங்க. படிக்கலைன்னா படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா ஒரு வாட்டி நல்லா மெமரி பண்ணி
சொல்லி பார்த்துங்க. சரிங்களா? 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இதில் என்ன இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் என்ன பியூட்டி அப்படின்னா, சில இடத்துல வந்து 2 ப்ராப்பர்ட்டி கேட்டுருவாங்க. சில இடத்துல வந்து 2 ப்ராப்பர்ட்டி கேட்டுருவாங்க. 2 ப்ராப்பர்ட்டி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து 2 மார்க். சில இடத்துல வந்து 4 ப்ராப்பர்ட்டி கேட்டுருவாங்க. 4 ப்ராப்பர்ட்டி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து 4 மார்க். சரியா? 5 மார்க்னா 5 ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நோட்டபிள் கொஷின். மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா. August 22, April 23, July 24, April 25, PTA 6, September 21. ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதாவது 1, 2, 3, 4, 5, 6 6 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு பார்த்துங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு படிச்சுங்க பசங்களா. ஓகேவா? முதல்ல வந்து இது தரவு பண்ணுங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எது? மயோஃபியா, நைட்ரோமயோஃபியா. நெக்ஸ்ட்டு தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸில் 1 கலோரி ஃபஸ்ட்டு படிக்கணும். 3 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. 4 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. சரியா? 4 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. 22 GM. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அது படிக்கணும். பாய்லர்ஸ் லா வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? பாய்லர்ஸ் லா வந்து நம்ம உடனே படிக்க வேண்டிய கொஷின். அதாவது May 22, June 23, July 24. சரியா? July 24. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், June 23. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன், September 20. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் April 24. இதெல்லாம் வந்து நோட்டபிள் கொஷின். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னாம, ஆனால் அடிக்கடி கேட்குற கொஷின் அது. சரி? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, இதுவரை நம்ம வந்து தெர்மல் ஃபிசிக்ஸில் பார்த்துட்ருப்போம். ஓகேவா? 1 கலோரி, கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பாக படிக்க வேண்டியது அது. பாய்லர்ஸ் லா, ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன், அண்ட் தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். 5 மார்க்கில் ஒன்று தான். சரியா? இதில் 5 மார்க்கில் ஒன்று தான் நோட்டபுளாக இருக்குது. அப்பரண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? தென் எலக்ட்ரிசிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் கரண்ட்டு. சரியா? எலக்ட்ரிசிட்டியில் வந்து யூனிட் ஆஃப் கரண்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கணும். தென் டங்ஸ்டன் மெட்டீரியல் நாட் இன் ஃபியூஸ் ஒயர் யூஸ்ட் இன் பல்ப்ஸு. ஃபியூஸ் ஒயர்ஸில் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் அது. சரியா? ஸோ 2 டிவைசஸ் ஒர்க்கிங் ஆன் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் கரண்ட். 2 டிவைசஸ் ரொம்ப ஈஸி. அதாவது ரொம்ப ஈஸியான கொஷின். 2 டிவைஸ் எழுதினா மட்டும் நீங்கள் போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் கொஷின். இது 2 மார்க். ஷார்ட் ஆன்சர் கொஷின் டிஸ்டிங்விஷ்னா 4 மார்க்கில் கேட்குறது உண்டு. ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏ கண்டக்டர். இது லாங் ஆன்சர் கொஷின். இது 7 மார்க். 7 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வித் ஹெல்ப் ஆஃப் சர்க்யூட் டயக்ராம் டிரைவ் த ஃபார்முலா. ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஓகே, PTA கொஷின் இது. PTA கொஷின். தென் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட்ஸ். And which instrument is used to measure the electric current? How it should be connected? நல்லா பார்த்துங்க. அதாவது இதில் வந்து 1, 2, 3, இதில் வந்து 3, 4 கொஷின் இது உள்ளே இருக்குது. 7 மார்க். May 22 PTA 1 3 இயரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். May 22 PTA 1, April 25. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். An alloy of nickel chromium is used as electric element. Why? ஏன்னு கேட்டிருக்காங்க. ஃபியூஸ் ஒயர் ப்ரொடக்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். சரியா? ஸோ இந்த கொஷின்லாம் வந்து நோட்டபிள் கொஷின். ஸோ நம்ம 4th யூனிட்டில் பார்த்துட்ருக்கோம். 4th யூனிட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் பல்ப்ஸ், அது September 20 கேட்டிருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, ஓவர் த நார்மல் டிவி. என்ன அதாவது PTA 6 லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் பல்ப் ஆஃப் எல்இடி. இந்த மெரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 2 மார்க்கில் கூட வந்திருக்கு. சரியா? மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 2 மார்க்கில் கூட வந்திருக்கு. நிறைய இடத்துல 2 மார்க்கில் கூட வந்திருக்கு. அது பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ முடித்தது வந்து 4th யூனிட்டு முடிச்சிட்டோம். ஏற்கனவே வந்து நம்ம 3rd யூனிட் முடிச்சிட்டோம் இல்லையா? 3rd யூனிட் முடிச்சிட்டோம். 4th யூனிட் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி 2nd யூனிட் ஆல்சோ ஓவர். தென் பார்த்தீங்கன்னா அக்கௌஸ்டிக்ஸ் அதாவது ஃபிசிக்ஸில் அடுத்த லெசன். இதில் ஹார்ட்ஸ் கொஷின் ஒன்று இருக்குது 4th யூனிட்டில். ஹார்ட்ஸ் கொஷினில் வந்து ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிங் பர் செகண்ட் 5 ஆம்பியர் இல்லையா? அதுவும் பார்த்துங்க. 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூடினல் வேவ் ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி படிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் நான் படிக்க சொல்கிற கொஷின் பார்த்துங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் an echo. Then name 3 animals here ultrasonic vibration. இது அடிக்கடி கேட்குறாங்கப்பா. சரி, அடிக்கடி கேட்குறாங்க. நான் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன், ஆனால் கேட்குறது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி.
ஆன்சர் எப்படின்னா 4 மார்க். சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்ட் ஆன் ரெய்னி டே ஆன் ட்ரை டே, ஒய்? ஸோ எம்டி வெசல் ப்ரொடியூஸ் மோர் சவுண்ட் தன் ஏ ஃபில்டு ஒன், ஒய்? தென் எக்ஸ்பிளைன் ஒய் சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஹால்ஸ் ஆர் கர்வ்டு. தென் 2 cases in no Doppler effect in sound. இந்த கொஷின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுப்பா, சரியா? அதாவது 2 cases சரியா? 2 cases there is Doppler effect in sound, no Doppler effect in sound. கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் செப்டம்பர் 20 ஆஃப் எலிலையும் கேட்டிருக்காங்க, இது ஜூலை 24. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. ஆன்சர் இன் டீடைல் 7 மார்க்கில் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, பவுண்டரி ஆஃப் தி ரேடர் மீடியம், டென்சர் மீடியம், ரிஃப்ராக்டட் கர்வ்டு சர்ஃபேசஸ். சரியா? வாட் டு யூ மீன் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்றது நிறைய வாட்டி கேட்குற ஒரு கொஷின், சரியா? நோட்டபிள், ஓகேவா? கண்டிப்பாக உடனே படிச்சிடணும். அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் ரொம்ப கேட்பாங்க. 3 uses ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், ஓகேவா? நோட் பண்ணிங்க. 3 animals கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன், சரியா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொஷின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் அன் எக்கோ. நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் அன் எக்கோ. சவுண்டு பற்றின ஒரு எல்லாமே சவுண்ட் அண்ட் லைட் பற்றினது. ஹியரிங் அண்ட் எக்கோ, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ, தென் கால்குலேட்டிங் ஸ்பீட் ஆஃப் யூஸிங் எக்கோ, ஓகேவா? கால்குலேட்டிங் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 1 மார்க் மாதிரி இருக்கும். அதாவது 2 மார்க்கில் வந்து சிலது 1 மார்க் மாதிரி கேட்குறாங்க. ரெண்டு 1 மார்க் கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு 2 மார்க்கை கேட்டு 2 1 மார்க் கேட்குறாங்க. 4 மார்க்கில் 4 1 மார்க் கேட்டுருவாங்க. 7 மார்க்கில் 1 மார்க் ரொம்ப ரேர் தான். அது ஒரு 2 மார்க்கை கேட்டு மிச்சம் ஒரு 5 மார்க் கொஷின் கேட்டுருவாங்க, சரியா? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்டியூசஸ் ப்ராசஸ், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்கப்பா. மேக்ஸ் வந்து எல்லா கொஷின் நிறைய பேர் வந்தது அப்படின்னாங்க, மேக்ஸ் போட்டிருந்தேன், சரி? அதே மாடல் தான் நான் இதை எடுத்திருக்கோம், பார்த்துக்கோ. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் நியூக்ளியர் ஃபிஷன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ டிஸ்கவர்டு, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன்சர் இன் ஃபியூ சென்டென்ஸ், 2 மார்க். 3 features ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து பிடிஏ கொஷின்னு, May 22, August 22, April 24. Then Soddy and Fuzgens displacement law, stellar energy, Soddy and Fuzgens stellar energy. Then 2 uses of radioisotopes, field of agriculture. இந்த கொஷின் நோட்டபுள் பா, சரியா? ரொம்ப கேட்குறது உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா, செப்டம்பர் 20, June 23, April 25. நோட்டபுள், சரியா? நிறைய வாட்டி டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. நியூக்ளியர் ரியாக்டர் எசென்ஷியல் பார்ட்ஸ், ஓகேவா? எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் தர் ஃபங்க்ஷன்ஸ், April 23 கொஷின். தென் ஒரு ஹார்ட்ஸ் கொஷின் ஒன்று இருக்குது, என்னென்னா எக்ஸ்ரே ஷுட் நாட் பி டேக்கன் ஆஃபன் கிவ் த ரீசன். எக்ஸ்ரேஸ் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஷுட் நாட் பி டேக்கன், சரியா? ஷுட் நாட் பி டேக்கன், கிவ் த ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? சரி, இப்போ இந்த கிளாஸில் வந்து ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சூன்லி கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது, சரியா? ஒரு லைக் பட்டன் ஒன்று தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜபிளாக இருக்கும். தென் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்ல டைலாக் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரியா? இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.